சீரிய முதலமைச்சர் விஜய். கோட்டை ரகசியத்தை திமுகவுக்கு கசியவிட்ட ஐஏஎஸ்களுக்கு ஆப்பு. வணக்கம் நண்பர்களே. கடந்த காலங்களில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கிடையே அரசியல் ரீதியான மோதல் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கருணாநிதி எம்ஜிஆர், கருணாநிதி ஜெயலலிதா என சொந்த பகையாகவே பிடித்தது. அரசியல் ரீதியாக மட்டுமின்றி பர்சனலாகவும் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு மோதிக்கொண்டார்கள். அதே போன்ற நிலைதான் தற்போது சட்டசபையில் முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தன்னை விமர்சிக்க வேண்டும், தாழ்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அடிக்கடி த்ரிஷா விவகாரத்தை கையில் எடுப்பதால் உதயநிதி மீது உச்சகட்ட கோபத்தில் இருந்து வருகிறார் சிஎம் விஜய். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது வார்த்தை விட்ட உதயநிதியின் வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காக 3 துறைகள் குறித்த ஊழல் கோப்புகள் தனது மேஜையில் இருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறினார். அந்த ஃபைல்களை கூடிய சீக்கிரமே வெளியில் எடுப்பேன் என்றும் கூறினார். அதனால் உதயநிதி துறை சார்ந்த ஊழல் கோப்புகள் முதலமைச்சரிடம் இருந்தால் அதை உடனே திறந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே, அதற்கு நேரம் காலம் பார்ப்பாரா, ஜோசியர் சொன்னால்தான் அந்த ஃபைலை திறப்பாரா என்றெல்லாம் காட்டமாக பேசினார். இது தாவேகா வட்டாரத்தில் பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை குறித்து சட்டசபையில் செந்தில் பாலாஜியும் திமுகவின் ஊழல் ஃபைல்களை வெளியிட ஜோசியக்காரர் தான் நேரம் சொல்ல வேண்டுமா, அப்படி நாங்கள் ஊழல் செய்ததற்கான ஆதாரம் இருந்தால் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என்று கூறி தமிழக வெற்றி கழகத்தை சீண்டியுள்ளார். இதன் காரணமாக கூடிய சீக்கிரமே முக்கிய ஊழல் கோப்புகளை தட்டி தூக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தயாராகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி கோட்டையில் உள்ள பல முக்கியத்துவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போதும் திமுகவின் ஆதரவாளர்களாக இருப்பதாக தாவேகாவினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாம். அவர்கள்தான் திமுகவின் 3 ஊழல் ஃபைல்கள் மேஜையில் இருப்பதாக முதலமைச்சர் விஜய் கூறியதும், அப்படி எந்த ஊழல் ஃபைலும் அவர் மேஜையில் இல்லை, நாங்கள் கொடுத்தால்தானே அவர் மேஜைக்கு செல்லும், அதனால் உங்களை பூச்சாண்டி காட்டுவதற்காக அப்படி சொல்கிறார், அதை பற்றியெல்லாம் திமுகவினர் எந்த கவலையும் பட வேண்டாம் என்று சில ஐஏஎஸ் அதிகாரிகள் திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளார்களாம். அதனால்தான் உதயநிதிக்கு தைரியம் அதிகரித்து முதல் நாள் முதலமைச்சர் விஜய் பேசும்போது அமைதியாக இருந்தவர் அடுத்த நாள் 3 ஃபைல்களையும் திறந்து எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என்று ஆவேசமாக பதில் கொடுத்திருக்கிறார். இப்படி கோட்டையில் உள்ள முக்கிய அதிகாரிகள் அண்ணா அறிவாலயத்தில் தொடர்பில் இருந்து வருவதால் தான் இந்த 3 ஃபைல் விவகாரம் உடனே அம்பலத்திற்கு வந்திருக்கிறது என்று சுதாகரித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் விஜய் தற்போது தன்னை சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் புலனாய்வு செய்ய தொடங்கிவிட்டாராம். கோட்டையில் நடக்கும் விஷயங்களை திமுகவிற்கு லீக் அவுட் செய்தது யார் என்பதை உடனடியாக கண்டறிய வேண்டும், அவர்களை கோட்டையை விட்டு விரட்ட வேண்டும் என்று ஆவேசமாக கூறியுள்ள முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளை கண்காணிக்க ஒரு ரகசிய டீமையும் களத்தில் இறக்கியுள்ளார். அந்த வகையில் கூடிய சீக்கிரமே திமுகவின் தொடர்பில் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தூக்கி அடிக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. திமுகவில் 70 வயதுதான் லிமிட். 13 மாஜிக்களை அதிரடியாக நீக்கிய மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதியும் பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை போன்று திமுகவும் இளைஞர் மையமாக இருக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார். அதோடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் மூத்த நிர்வாகிகள் யாரும் பெரிதாக தேர்தல் பணியாற்றவில்லை என்றும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும்போதுதான் தீவிரமாக களப்பணியாற்றுவார்கள் என்றும் கருதி இந்த முடிவை எடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதியான நேற்று அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது இனிமேல் திமுகவில் மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70ஆக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு அதிகபட்சம் 3 முறை மட்டுமே மாவட்ட செயலாளர் பொறுப்பு வகிக்க முடியும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக 70 வயதை கடந்த திமுகவின் 13 மாவட்ட செயலாளர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன. இதில் 75 வயதை அடைந்த முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, 77 வயது அடைந்த முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, 80 வயதை அடைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் காந்தி, 71 வயது அடைந்த செஞ்சி மஸ்தான், 74 வயதை அடைந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், 76 வயதை அடைந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களிடம் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதால் திமுகவில் உங்களது உரிமை பறிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது, அப்படியெல்லாம் எதுவுமில்லை, மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்டாலும் கட்சியில் எங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதோடு 70 வயதை கடந்த பிறகு தீவிரமாக களப்பணியாற்ற முடியாது என்று கட்சி மேலிடம் நினைக்கிறது. அதன் காரணமாகவே தலைவர் மு.க. ஸ்டாலினின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்திருப்பதால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
குறிப்பாக தற்போது திமுகவில் எம்பியாக இருக்கும் கனிமொழி தனக்கு கட்சியில் முதன்மை பதவி தர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அதாவது பொருளாளர், பொதுச் செயலாளர் போன்ற பதவிகளை அவர் கேட்டுள்ளார். இப்படி கனிமொழி கேட்ட பதவிகளை 70 வயதை கடந்த துரைமுருகன், டி.ஆர். பாலு, கே.என். நேரு ஆகியோர் வகித்து வருகிறார்கள். திமுகவில் இவர்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதால் அந்த பதவிகளை பறித்து கனிமொழிக்கு கொடுக்க மு.க. ஸ்டாலின் விரும்பவில்லை. அதன் காரணமாகவே இன்னும் சில காலம் அமைதியாக இருக்குமாறு கனிமொழிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் இப்படி 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை மாவட்ட அளவிலான பொறுப்புகளிலிருந்து மு.க. ஸ்டாலின் நீக்கியதை அடுத்து திமுகவினரே சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக துரைமுருகனுக்கு 94 வயது, மு.க. ஸ்டாலினுக்கு 74 வயது, டி.ஆர். பாலுவுக்கு 85 வயது, கே.என். நேருவுக்கு 73 வயது. இப்படி இவர்கள் மட்டும் 70 வயதுக்கு மேல் கட்சியின் முதன்மை பதவிகளை வகிக்கலாம். நாங்கள் மட்டும் மாவட்ட செயலாளர் பதவி கூட வைக்க கூடாதா என்று திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பலரும் குமரி கொண்டு வருகிறார்கள். அதோடு ஒரு கட்சியில் இத்தனை வயதுக்கு மேல் யாரும் பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அதை அனைவருக்கும் பயன்படுத்த வேண்டும். மாவட்ட அளவில் உள்ள நிர்வாகிகளுக்கு மட்டும் அப்படி ஒரு சட்டம் போட்டு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு சாகும் வரை பதவி வைக்கலாம் என்று சொன்னால் எப்படி என்றும் மு.க. ஸ்டாலின் எடுத்த இந்த முடிவை திமுகவினர் கடுமையான முறையில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக 70 வயதுக்கு மேல் மாவட்ட ரீதியான பொறுப்புகள் வைக்கக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் நேற்று அறிவித்ததை அடுத்து திமுகவில் 70 வயதுக்கு மேல் இன்னும் எத்தனை பேர் முக்கிய பதவிகள் வகித்து வருகிறார்கள் என்பதை அக்கட்சியினர் பெரிய அளவில் பட்டியல் போட்டு வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் திமுகவில் மாற்றம் செய்கிறேன் என்பதின் பேரில் ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த 70 வயது நிர்ணயம் கட்சிக்குள்ளே பெரிய அளவில் அதிருப்தி மற்றும் கோஷ்டி மோதலை உருவாக்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவரை 105 வயதில் விடுதலை செய்த உச்சநீதிமன்றம். மேற்கு வங்காளத்தில் உள்ள மால்டா மாவட்டத்தில் பிறந்தவர் ராசிக் சந்திரா. இவர் தனது 68வது வயதில், அதாவது 1988ஆம் ஆண்டில் ஒரு கொலை வழக்கில் சிக்கினார். இந்த வழக்கில் 1994ஆம் ஆண்டு நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது. அதையடுத்து அவர் மேல்முறையீடு செய்தபோது கொல்கத்தா உயர் நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. அதையடுத்து கடந்த 2020ஆம் ஆண்டு அவரது மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் தற்போது 105 வயதாகும் தனக்கு உடலில் பல்வேறு நோய்கள் மற்றும் உடல்நலக் கோளாறுகள் இருப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அவர் புதிய மனுவை தாக்கல் செய்தார். அதையடுத்து தற்போது அந்த நபரை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில், கடந்த 1988ஆம் ஆண்டிலிருந்து சட்ட போராட்டம் நடத்தி வந்த ராசிக் சந்திரா தனது வாழ்வின் பெரும் பகுதியை சிறையிலேயே கழித்துவிட்டார். இப்போது 105 வயதில் வெளியே வந்திருக்கிறார். மனுதாரரின் வயது மூப்பை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை நாங்கள் முடித்து வைத்துள்ளோம். அவரது ஆயுள் தண்டனை ரத்து செய்யப்படாவிட்டாலும் இனிமேல் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொலை செய்தது தவறுதான் என்றாலும் 105 வயது என்ற ஒரே காரணத்துக்காக இனி வாழும் காலங்களிலாவது அவர் சுதந்திரமாக வாழட்டும் என்பதற்காக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறோம் என்று கூறியுள்ளார்.